எங்க பக்கமும் மழை பெஞ்சு. இன்னைக்கு யாரும் புதிதா வந்திருக்கிறீங்களா? ஃபஸ்லா, ஏஞ்சல், ஓகே, அஃப்ரின், ஹில்மா, சரி. என்ன மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் படிச்சதுல கேட்கணுமா? கேட்க இருக்குதா? இல்ல சார். எல்லாம் சரி. கடைசி பாடம் நாங்க நினைக்கிற மாதிரி 3வது பாடம் ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஆரம்பிச்சோம். கிராமத் தலைவரை பத்தி படிச்சோம். கிராமத் தலைவரை பத்தி படிப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்குதா? கிராமத் தலைவர், சாரி, குடும்பத் தலைவரை பத்தி படிப்பிச்சிருந்தேன். கிராமத் தலைவர் நேற்று நாங்க படிக்கணும். கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இதுல இந்த பாடத்துல சொன்னது அரசுக்கு முற்பட காலம் எப்படி இருந்தது? அரசுக்கு முற்பட காலத்துல ஆட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் யாவர்? ஞாபகம் இருக்குதா? உங்கள்ட்ட ஞாபகப்படுத்துங்க. சரி, சரி, ரைட். பார்த்துட்டீங்களா? ஞாபகப்படுத்திட்டீங்களா நான் சொன்னதுல? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கன்ட்டு போனேன். அரசுக்கு முற்பட்ட காலம் எப்படி படித்தோம், எப்படி அரசு உருவாக்கியது அப்படிங்கிறது ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தது. 2ஆம் பாடத்திலையும் அந்த விளக்கம் இருந்தது. கடைசியில தொட்ட போஜக்க என்பவர் யாருன்னு ஞாபகம் இருக்குதா? யார் தொட்ட போஜக்கன்னு சொல்றது? யாரை தொட்ட போஜக்கன்னு சொன்னோம்? கதைஞர். கதைச்சாத்தான் கேள்விக்கு விடை எழுத முடியும். குகையொன்றை பிக்குகளுக்கு தானம் அளித்த பருமக்கு தொட்ட போஜகு. படகுத்துறையை நிர்வகித்தவர் அல்லையா? அவர்தானே படகுத்துறையை நிர்வகித்தவர். அவர் தான் தொட்ட போஜக்கன்னு சொல்லப்படுகின்றவர். படகுத்துறை அந்த காலத்துல அதுதான் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. ஏன் அதுதான் முக்கியமான இடத்தை பெற்றிருந்ததுன்னா, படகுத்துறையினூடாகத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க? வர்த்தகம் செஞ்சிட்டு இருந்தாங்க. பொருட்களை கொண்டு போனாங்க, பண்டமாற்று முறை செஞ்சாங்க மற்ற 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 பிரதேசங்களோட. அப்ப அந்த படகுத்துறையை நிர்வகிக்கிற முக்கியமான பொறுப்பு, வரியறை விடுற பொறுப்பு அங்க இருக்கிற ஒரு பருமகைக்கு இருந்தது. அந்த பருமக்கை எப்படி வந்தார், எங்கிருந்து பருமக்க உருவாகினார் என்றதுதான் அந்த பாடத்தினுடைய விடயம். அப்ப இந்த பருமக்க எங்கிருந்து உருவாகினார் அப்படின்னா, ஒரு இல்லத்தலைவன் இருந்து வந்தார். ஒரு 3 கட்டமாக அதை பிரிச்சிருக்காங்க. முதலாவது குடும்ப தலைவன், அடுத்து கிராம தலைவன், அடுத்தது பிரதேச தலைவன். குடும்ப தலைவன், கிராம தலைவன், பிரதேச தலைவன் 3ஆ பார்க்கணும். இப்ப நீங்க இருக்கிற உங்களோட குடும்பம், நீங்க இருக்கிற அந்த அந்த ஊர், உங்களோட கிராமம், உங்களோட கிராமம் போல இன்னும் பல கிராமங்கள் சேர்ந்தது உங்களோட பிரதேசம். பிரதேச சபைன்னு ஒன்று இருக்குது. இப்ப அதேதான் அந்த காலத்துல இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது நான் அன்றைக்கு சொன்னேன், இதுல பாருங்க இருக்கிற சிறு குடும்பங்க, கொஞ்சம் குடும்பம் தான் ஒரு சிறிய பிரதேசத்துல இருக்கிறாங்க. இந்த கிராமம் வேலியிட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு பாருங்க, வேலி போட்டிருக்கிறாங்க. சரியா? இந்த பாருங்க, ஒரு குளம் ஒன்று தெரியுது. அந்த கிராமத்துக்குரிய குளம் ஒன்று அங்க இருக்குது. இது ஒரு கிராமம். இந்த கிராமம் மிகவும் அழகாக இருந்தது. ஏன்? சனத்தொகை மிக குறைவாக இருக்கிறது, குடும்பங்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு சுமூகமாக சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு நிலை அங்கிருந்தது. சரி, அப்ப இந்த கிராமங்கள் பல குடும்பங்களை கொண்டிருந்தன.
1 தொடக்கம் 30 குடும்பங்கள் இருந்தது. அது சில வேளையில சில குடும்பங்கள்ல தான் 1 தொடக்கம் 30 குடும்பங்கள் இருந்தது. ரைட். அப்ப இந்த குடும்பம்ங்கிற சொல் பிரதான காலத்துல குலம் எனும் சொல்லுடன் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. குடும்பங்கள் அனைத்திலும் தலைவர்கள், இல்லத் தலைவர்கள்னு சொல்லப்படுறாங்க. அவங்க பேர் தான் கிருகபதி, ககாபதி. கல்வெட்டுக்கள்ல ககாபதி சிலரும் கேட்கப்படுவாங்க. கிமு 280ஆம் ஆண்டு அண்மிய கல்வெட்டுக்களில் குடும்பத் தலைவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கல்வெட்டுக்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ககாபதி. அந்த இடத்துல நீங்க கிருகபதி, குருகபதின்னு சொன்னா பில. ஏன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு சரியான விடை இருக்கணும். சரியா? ஒரு குடும்பத் தலைவனுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள். கிருகபதி, ககாபதி, குருகபதி சரி. ஆனா கல்வெட்டுக்கள் கிமு 250ஆம் ஆண்டை அண்மித்த கல்வெட்டுக்கள்ல அவர் ககாபதின்னு சொல்லித்தான் சொல்லப்பட்டிருந்தார். அந்த கல்வெட்டு தான் அனுராதபுரத்துல பெரிய புளியங்குளம் என்னும் இடத்துல கண்டறியப்பட்டிருக்குது. சரி, அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுமணவின் குடும்பத்தை சேர்ந்த உலோக கைத்தொழில் மேற்கொண்டிருந்த இல்லத்தலைவன் ஒருவன் பிக்குமாரின் சேமனன் கருதி கற்குகை ஒன்றை சுத்தம் செய்து தானம் அளித்தான். இங்கேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், வரலாற்றுல சில முரண்பாடுகள் இருக்குது. பௌத்த சமயம் வந்தது தேவரம்பிதி சமணனுடைய காலத்துல. ஆனா இங்க மன்னன் இல்லாத காலத்திலேயே பிக்குகள் இருந்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பொருத்தம் அற்றதாக இருந்தது. அது எந்த வகையில அது எதோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி தெரியல. எதோட சம்மந்தப்பட்டிருக்காங்க, எங்க சம்மந்தப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியல. அப்ப பிக்குமார் பௌத்த சமயம் வந்ததுக்கு பிறகு இலங்கையில் உருவான முதலாவது பிக்கு ஹரிட்டன்னு சொல்லி அங்க நாங்க படிச்சிருக்கோம். கிரேட் 6லயும் படிச்சிருப்பீங்க. தேவநம்பிதீசனுடைய மருமகன் ஹரிட்டன் தான் முதலாவது பிக்கு. அப்ப எப்படிக்கு அதுக்கு முன்னுக்கு இருந்திருக்கலாம்? சிக்கல் ஒன்று அங்க இங்க இருக்கத்தான் செய்கிறது. சரி, அப்படி இல்லைன்னா இந்த தேவநம்பதி அரசர்கள் வந்ததுக்கு பிறகுதான் வந்திருக்கணும். அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. சரி, அடுத்தது கமிக்க. முக்கியமானவர் கமிக்க அல்லது கிராமிக்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றவர். கமிக்க அல்லது கிராமிக்கன்னு சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒருத்தர். இவர் யாருன்னா பிரதான கல்வி. இது நோட்ஸை பார்ப்போம் பிள்ளைகள். நோட்ஸை பார்த்துட்டே போவோம். பென்சில் வச்சுக்கொள்ளுங்க. மேலதிக தகவல் சொன்னா பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. இல்லாட்டி இதுல முக்கியமான இடங்களை மார்க் பண்ணி கொள்ளுங்க. கமிக்கங்கிறது யாருன்னு சொன்னா பிரதான கல்வெட்டுகளிலும் அட்டுவா கதைகளிலும் கிராமிக்க அல்லது கமிக்க என்னும் பெயரால் குறிப்பிடப்படும் பிரிவினர் பற்றி கூறப்பட்டுள்ளன. பிரதான கல்வெட்டுகளிலும் அட்டுவா கதைகளிலும் கிராமிக்க அல்லது கமிக்க எனும் பெயரால் குறிப்பிடப்படும் பிரிவினர் பற்றி கூறப்பட்டுள்ளன. அவர்கள் பிரதான கிராமத் தலைவர்கள் ஆவர். சரி, அக்கிராமங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வெவ்வேறாக அமைந்திருந்தன. இந்த கிராமத் தலைவர்கள் எப்படி வந்தாங்க? நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன். ஒரு கிராமத்துல இருக்கிற குடும்பங்கள், குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய அந்த குடும்பங்களை பராமரிச்சு கொள்றாங்க. 5 குடும்பம் 6 குடும்பம் இருந்தால் அந்த பிரச்சனை அவங்களே தீர்த்துக் கொள்வாங்க. அங்க ஒரு தலைவர் தேவையில்லை. குடும்பங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க பிரச்சனைகள் அதிகரிக்கிறது, தேவைகள் அதிகரிக்குது. அப்ப இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து கதைச்சா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தீர்வு கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் யோசிக்கிறாங்க இந்த கிராமத்துல உள்ள மக்கள், எங்க எல்லாரையும் நிர்வாகம் செய்யறதுக்கு தலைவன் ஒருவன் வேணும். அந்த தலைவன் தான் யாரு? கிராம தலைவன் சொல்லப்படுகின்ற கமிக்க. அப்ப 10 குடும்பம் இருந்தால் 10 குடும்பத்தில் இருக்கிற ஒருவர், குடும்ப தலைவர்களில் ஒருவர் அந்த கிராமத்துக்கு தலைவனாக தெரிவு செய்யப்படுவார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சும்மா பொதுவா ஒரு ஆளா இருக்க இயலாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா அந்த கிராமத்துல சொத்துக்களை உடைய செல்வந்தராக இருக்க வேண்டும். நல்ல சொத்துக்களை உடைய செல்வந்தராக இருக்க வேண்டும். செல்வந்தராக இருந்தால்தான் அவர் என்னவா இருக்க முடியும்? கமிக்கவாக இருக்க முடியும். ஏன் செல்வந்தரா இருக்கணும்னா அவர் ஏனையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக, ஒருத்தர் இல்லைன்னு கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா இருக்கணும். அதனாலதான் செல்வந்தரா இருக்கணும். சரி, பாருங்க. நோட்ஸை பார்த்துக் கொள்ளுங்க. அக்கிராமங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வெவ்வேறாக அமைந்திருந்தன. கிராமங்களை வேறுபடுத்திக் கொண்டிருந்தது ஒடுங்கிய வனப்பகுதியாகும். இவ்வாறு வேறுபட்டிருந்தமையால் ஒவ்வொரு கிராமத்திலும் வாழ்ந்த மக்கள் இவ்வேறுபாட்டை எங்களது ஊர்னு சொன்னாங்க. இப்ப நாங்க சொல்றோம் எமது நாடுன்னு சொல்லி சொல்றோம். எங்க நாடு. அந்த காலத்துல அப்படி இல்லை.
எங்க ஊர், ஏன்னா அவங்க அந்த ஒரு 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 கிராமத்துக்குள்ளதான் அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அடுத்த கிராமங்கள் அவங்களுக்கு தேவையில்ல. அடுத்த கிராமத்துல வேணா அவங்க வர்த்தகம் செய்யலாம், பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம், திருமண உறவு வச்சுக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கிராமத்துல நிர்வாகம் செய்யறதுக்கு இந்த கிராம தலைவர் தான். அடுத்தவர் இங்க நிர்வாகம் செய்ய முடியாது. தொடர்பு இருக்கும், அவங்க நட்பு இருக்கும், தொடர்பு இருக்கும், பணப்பரிமாற்ற சரி பொருள்களை பண்டமாற்றிக் கொள்வாங்க, திருமணம் முடிச்சு கொள்வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கிராமத்தின் நிர்வாகம் அந்த கிராம தலைவனிடம் தான் இருக்கும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, எங்களது ஊர் நாம் வாழும் கிராமம், அயல் ஊர் அருகில் இருந்த கிராமம். இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க இருக்க கிராமம் இது, உங்களுக்கு பக்கத்துல இருக்க கிராமம் உங்களுக்கு அயலூர். பக்கத்து ஊர்னு சொல்றோம், அடுத்த ஊருக்கு போயிட்டு வரோம், அடுத்த ஊருக்கு போயிட்டாங்க, இல்லாட்டி கொஞ்சம் தொலைவுல தூரத்துக்கு போயிருக்காங்க, தூரத்துல இருக்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்கிறாங்க சொல்றோம். அதுதான் வெளியூர்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க வெளியூர்னு சொல்றது கடல் கடந்து போற ஊரை வெளியூர்னு சொல்றோம், வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல வெளியூர்னு சொன்னது இவங்க ஊருக்கும் அடுத்த ஊர், அதுல இருந்து சற்று தொலைவுல இருந்தால் அது வெளியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான காலத்துல இந்த வெளிநாட்டுக்கு போறதுக்கு சொல்லுவாங்க சீமைக்கு போறதுன்னு சொல்லுவாங்க. பழைய படங்கள்ல பாருங்க போட்டிருப்பாங்க, சீமைக்கு போறதுன்னு சொல்லுவாங்க. சீமைன்னு சொல்றது வெளிநாடுகளுக்கு சொல்ற அந்த காலத்துல சொல்லப்பட்ட, நம்ம தெரியாதுனே, தொடர்பாடல் இல்ல, தகவல் தெரியாது, அப்ப சீமை அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு சொன்னாங்க. பொதுவா இந்தியாவில எல்லாம் பயன்படுத்தப்பட்ட சொற்கள். அவ இப்படித்தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராம தலைவன் என்ன செய்யறான், உருவாகின்றான். ரைட். அப்ப இதுல பாருங்க, தூரத்தில் இருந்த கிராமம் என்று குறிப்பிட்டனர். இவர்களிடையே திருமண தொடர்புகள், பண்ட பரிமாற்றங்கள், பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளல் போன்றவற்றின் போது ஒவ்வொரு கிராமத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்திய நபர் கிராமிக்க எனும் பெயரால் குறிப்பிடப்பட்டது. அப்ப அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. இந்த குடும்ப தலைவன் இருந்து வரப்பட்ட அந்த கிராம தலைவன் தான் இந்த கிராமத்தை நிர்வாகம் செய்கிறார். சரி, இது நாங்க எங்க சினிமா படங்கள்ல பார்த்திருக்கலாம். ஒரு கிராமத்துக்கு தலைவர் இருப்பாரு, ஒரு பிரதேசத்துக்கு தலைவர் இருப்பாரு, அவர் தான் நாட்டாம. பிரதேச தலைவர் 16 பட்டிக்கும் சொல்லுவாங்க தெரியுமா, 16 பட்டிக்கும் அவர் தான் ராசான்னு சொல்லுவாங்க. அது பருமக்க, அது அங்க சொன்னது நாட்டாமைன்னு சொன்னாங்க. ஊர் தலைவர்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர் தலைவர், ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. இப்பயும் இந்த தோட்ட பிரதேசங்கள்ல இந்த ஊர் தலைவர்கள் இருக்கிறாங்க, இல்லாம இல்ல. தோட்ட பிரதேசங்கள்ல ஊர் தலைவர்கள், ஒரு தோட்டத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க. இல்ல நீங்க பார்த்திருக்கீங்களோ தெரியல, அந்த தேயிலை தோட்டங்கள் எல்லாம் தலைவர்கள் இருக்கிறாங்க. நகர்ப்புறங்கள் அந்த தலைவர்கள் இல்ல, சங்கங்கள் இருக்குது. இப்ப அது மாதிரி இருக்குது. சரி, ரைட். இந்த முதலாவது பந்தியில பாருங்க, முதலாவது பந்தியை பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்றது நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எதுவும் கேட்கறது மாதிரி தெரியல. ஒரு சிலர் லேட் ஆகுறீங்க வர்றதுக்கு. இஸ்லாம் லேட் நினைக்கிறேன். ரிஷானா, ஷமா, அவங்கலாம் சம்சுங் ஒருத்தம் வந்திருக்கிறீங்க, பேரை போடுங்க. கடைசியில ஒரு எழுத்துல வந்திருக்கிறீங்க, அது என்ன மொழின்னு தெரியல. உங்களோட பேர்களை போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா எனக்கு உங்களோட பேர் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும். சரி, அது சிலவங்களோட போன்ல இருக்கிற இருக்கும், அது மாதிரி வர பாருங்க. சரி, ஓகே. இந்த கமிக்க கீழே உள்ள முதலாவது பந்தியை பார்த்துக் கொள்ளுங்களே. ரைட். பாருங்க, இந்த கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு அட்டுவா கதைன்னு சொல்றது அந்த காலத்துல இருந்த சின்ன சின்ன கதைகளை தான் சொல்றாங்க. அட்டுவா கதைன்னு சொல்றது அந்த பெரிய இலக்கியங்கள் அல்ல, சிறிய கதைகள், சிறுக அந்த சும்மா ஆச்சி பாட்டி மாதிரி சொல்ற கதைகள் இருக்கு தானே, அந்த மாதிரி கதைகளை தான் அட்டுவா கதைகள்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லப்படுது. அதுக்கு சரியான ஒரு தெளிவு விளக்கம் எனக்கும் தெரியாது. அட்டுவா கதைகள் இருக்குது, இன்னும் சில பெயர்கள் இருக்குது. இந்த அட்டுவா கதைகளிலும் கிராமி அல்லது கமிக்க எனும் சொல்ல பிரதான கல்வெட்டுக்கள்ல அதாவது அந்த மாதிரி கதைகள் தான் புராண காலத்துல சொல்லப்பட்ட கதைகளாக தான் இருக்கும். தலைவர்கள் சம்பந்தமா சொல்லப்பட்ட கதைகளாகத்தான் இருக்கணும் அட்டுவா கதைன்னு சொல்றது. வேற ஒரு காரணம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியாது. நீங்க சொல்லும் வரை அதை நான் யோசிக்கவும் இல்லை. சில நேரம் தானே சில விஷயங்கள் யோசிச்சுப்படும், இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க சொல்லும் வரை நானே யோசிக்கல. பார்ப்போம், கேட்டாவது கேட்டு பார்ப்போம். ஆனா நான் கேட்கறதுக்கு ஞாபகம் வந்தா கேட்டு பார்க்குறேன். ஞாபகம் நினைவுல வருமானு தெரியல. சரி, நீங்க எல்லாம் கேட்டு பாருங்க அட்டுவா கதைகள்னு.
சில நேரம் சர்ச் பண்ணி பார்த்தா வருமா இருக்கும். அட்டுவா கதைகள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தா நீங்களும் எனக்கு சொல்லுங்க. ரைட், யாராவது தெரிந்தால் சொல்லுங்க. பாருங்க, கிராமத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு தலைவன் ஒருவன் இல்லத்தலைவரிலிருந்தே தெரிவு செய்யப்பட்டான். அதான் முதல்ல சொன்னேன். அப்படி தெரிவு செய்யும் போது அவருடைய சொத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கலாம். எல்லாரையும் தெரிவு செய்யலாதானே, உதவி செய்யக்கூடியவர் தானே வரணும். அப்ப உதவி செய்யணும், அவர் என்னவா இருக்கணும், செல்வந்தரா இருக்கணுமே, அவருடைய சொத்துக்கள் இருக்கணுமே, அதனால அதை பார்த்திருக்கலாம். பிரதான கிராமம் ஒன்றில் வாழும் ஏழை குடியானவன் அடுத்த போகத்தில் தருவதாக கூறிய வாக்குறுதியின் பேரில் கமிக்கவிடம் நெல் மூடை ஒன்றை கடனாக பெற்றுக்கொண்ட செய்தி ஜாத்தக அட்டகத்தாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜாத்தக அட்டகத்தான்னு சொல்றது அது அந்த மாதிரி தான். ஜாதக கதைகள்னு சொல்லுவாங்க. அந்த பௌத்த சமயத்துல இருக்கு பாருங்க, அந்த கதைகள் பன்சலைகள்ல எல்லாம் அந்த கதைகளை வரைஞ்சிருப்பாங்க. வெசாக் தினங்கள்ல அந்த கதைகளை இப்போ செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு அந்த அவங்களுடைய பரம்பரை கதைகள். அதுதான் ஜாத்தக அட்டகத்தா அந்த மாதிரி கதைகள்னு சொல்றது. அப்ப அதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது, கமிக்கான்னு சொல்றவர் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஏழையான ஒருவன் வந்து ஒருத்தட்ட நெல் மூடையுடைய கடன் கேட்கும் போது அதை கொடுக்கக்கூடியவராக என்ன செய்யணும், இருக்கணும். அதை அவருக்கு வழங்கக்கூடியவராக இருக்கணும். சரி, கமிக்க என்பவர் ஏனையவர்களை விட அடுத்தவர்களுக்கும் உதவக்கூடிய அளவுக்கு செல்வந்தராக விளங்கினார் என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியும். இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கமிக்க சரியா பிள்ளை, மார்க் பண்ணிட்டீங்களா? சரி, அதுல சொல்லப்பட்டிருக்கு, சில நேரம் என்ன ஏழை குடியான ஒருவன் நெல்முடையை பெற்றதா கூறப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கப்படலாம். சரி, அந்த அட்டகத்தா ஜாத்தக அட்டகத்தாங்கிறது வரும் ஒன்-வேர்ட் ஆன்சருக்கான கேள்விகள் தான். அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு குழுவினரை சரியாக வழி நடத்துவதற்கு அக்குழுவினரின் நம்பிக்கையை பெற்ற நபர் ஒருவரே அதற்கு தலைமை தாங்க வேண்டும். அப்படித்தானே? ஒரு கிராமம்னு சொல்றது அங்க இருக்க குடும்பங்கள் ஒரு குழு தானே, ஒரு குடும்பமா இருக்கிறாங்க. அப்ப அவங்கள வழி நடத்தணுமா இருந்தால் அந்த குழுவினருடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நபர் தான் அதற்கு தலைமை தாங்க வேண்டும். ஒரு கிராமத்துல இருக்கிற நம்பிக்கையானவர் தான் தலைமை தாங்கலாம். நம்பிக்கை இல்லாத ஒருத்தர போயிட்டு தலைமைத்துவத்தை அக்கிராமத்தின் இல்ல தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி கிராமம் சார்ந்த முடிவுகளை மேற்கொள்வதற்கு பதிலாக குடும்ப தலைவர்கள் விருப்புடன் கிராமத்தில் வாழ்ந்த செல்வமும் பலமும் படைத்த ஒருவரை தங்கள் கிராம தலைவராக நியமித்துக் கொண்டுள்ளார். அப்ப ஏன் அந்த கிராம தலைவர செல்வம் உடையவர்களை தெரிவு செஞ்சிருக்காங்கன்னா, அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், இல்லன்னு கேட்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யணும். ஏன் ஏழை பணக்காரன் வித்தியாசம் வந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஏன் அந்த கிராமத்துல ஏழை பணக்காரன் வித்தியாசம் வந்தது சொல்லுங்களே அஃப்ரீன். தர்ஷன் லேட். ஏன் தர்ஷன் சொல்லுங்க, அஃப்ரீன் சொல்லல. ஏன் கோஷான் என்ன காரணம்? ஏன் அந்த ஏழை பணக்காரன் வித்தியாசம் வந்தது? படிச்சிருக்கோம். ஷாமா, சஹலா, யோசனா, நிஷானி, ஷானா. எல்லாரும் மறந்துட்டீங்களா இல்ல? இல்லமா, நான் கதைக்கிறது கேக்குது இல்லையா? கேக்குது வீடியோ சார். ரைட், எனக்கு மெசேஜ் போட்டு நாங்க கேக்குது இல்லைன்னு சொல்லி.
ஏழை பணக்காரன் வேறுபாடு வந்தது காரணம் பிள்ளை. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முதலாளி வர்க்கம். நிலம் தான் செல்வாக்கு செலுத்தியது. நதிக்கு அண்மையில நல்ல விளைச்சல் தரக்கூடிய வளமான மண் நிலம் இருக்கிற இடத்துல விவசாயம் செய்யறவன் நல்ல சேமிப்பை நிறைய பலனை பெற்றுக் கொள்கின்றான். அதாவது விளைச்சலை பெற்றுக் கொள்கின்றான். நிலம் சரியில்லை, நீர் வசதி இல்லாத நிலத்துல உள்ளவனுக்கு சரியான விளைச்சல் கிடைக்கல, அதனால் அவன் ஏழைகளாவே இருக்கிறான். இவன் செல்வந்தனாக மாறுகின்றான். இவன் கிராமத்தை விட்டு தனியாக போய் குடியேறுகின்றான். நல்ல குடியிருப்பை அமைக்கின்றான். கல் வைத்த வீடுகள், மதில்கள், கிணறுகள், அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள், நல்ல பாதைகள் அமைக்கிறான். கிராமத்துக்கு அவன் போறதில்லை, அவன் தனியாக வாழ்கின்றான். அதே மாதிரி வெளிநாடுகளோட தொடர்பு கொள்கின்றான். பார்த்தோமே, ஏன் ஞாபகம் இல்லை? முக்கியமான பாடம் பிள்ளைகள் கிரேட் 10 பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது ஒன்றும் ஒவ்வொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயம் தேவை. ஒவ்வொரு விஷயமா தேவை. ரைட்? பாருங்க, கிராமத்து இல்லத்தரவர்களில் இருந்து தெரிவு செய்யப்படுபவர் எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னு கேள்வி ஒன்று வரும். சரியா? கமிக்க என்று கிராம தலைவர்கள் அல்லது இல்ல தலைவர்கள் இருந்து தெரிவு செய்யப்படுபவரே கமிக்க என்று சொல்ற நூல் எது? அந்த நூலை எழுதியவர் யார்? கேள்வி வரும். அதனால புத்தகோச தேர்வுங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சம்பந்த பாசத்திக்காவு அப்படின்னு நூல்ல சொல்லியிருக்காரு. ஒரு குடும்ப தலைவர் இல்ல தலைவர்களில் தான் கமிக்க தெரிவு செய்யப்படுறான்னு சொல்லியிருக்காரு. கமிக்கையினால் நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள் கிராம பொது நிகழ்வுக்கு தலைமை இது வேணும். கட்டாயம் கேட்பாங்க பிள்ளை இந்த கேள்வி. கமிக்கட பணிகள் ஒரு கேள்வி. இந்த கமிக்கட பணிகள்ல பாருங்க இருக்குது, அவரோட பண்பு வேற பணி வேற. பண்பு என்னன்னு நான் சொல்றேன், பணிகளை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நான் பண்பு நான் சொல்றேன். கமிக்க எப்படி இருக்கணும்? கிராம பொது நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கணும். ஏன்னா கிராமத்துக்கு சார்பான தலைவர் தினவர், அவ கிராமத்தில் ஏற்படுகின்ற பொது நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கணும். கிராமத்தில் இருக்க குளத்தை நிர்வகிக்கணும். ஏன்னா கிராமத்துக்கு ஒரு குளம் இருந்தது, பெரிய குளம் இல்ல, சின்ன ஒரு குளம் இருந்தது. கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்றதுக்கு அதை நிர்வகிக்கணும். அந்த குளத்துல இருந்து நீரை பெற்றது, நீரை மக்களுக்கு விவசாயத்துக்கு திறந்து விடுறது, அடுத்தது குளத்தை புனர் நிர்மாணம் செய்ய நிறைய வேலைகள் இருக்கு தானே. அதெல்லாம் அவருடைய கண்காணிப்புல இருக்கும். அவர் தான் இதுக்கு பொறுப்பு. பாருங்க, அதுல இருந்து நீரை விநியோகித்தல் முக்கியத்துவமானவை. கிராமத்தவர்கள் இடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்தல் உட்பட ஏனைய பணிகள் அனைத்திற்கும் தலைமை தாங்குவதற்கு அவரிடம் காணப்பட்ட செல்வ நிலையால் உருவான அதிகார பலம் கட்டியெழுப்பப்பட்டிருந்தமையே காரணமாகும் என்பது தெளிவாகும். இப்ப இந்த கமிக்கன்னு சொல்றவர் முக்கியமானவர். இந்த கமிக்கன்னு சொல்றவர் கிராம தலைவரிடம் தெரிவு செய்யப்பட்டவர்னு சொல்லி சம்பந்த பாசத்திக்காங்கிற நூல்ல சொல்லியிருக்குது. இந்த சம்பந்த பாசத்திக்கான நூலை எழுதியவர் புத்தகோச தேரர். இந்த கமிக்கட பணிகள் தான் கிராமத்தை நிர்வகிக்கிறது. கிராம பொது நிகழ்வுல கலந்து கொள்றது, கிராம குளத்தை நிர்வகிக்கிறது, குளத்திலிருந்து நீரை வழங்குறது. சரியா? கிராமத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, கிராமத்தை பாதுகாக்கிறது. பொதுவா ஒரு கிராம தலைவனுக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது, கமிக்கவுக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. கட்டாயம். சரி, அப்ப இந்த கிராமத்தினுடைய பண்பு என்ன? பண்புன்னு கேட்டா பணிதான் சொல்லிட்டாரு, இவர் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி. பண்பு என்ன? பண்பு இருக்கணும் கிராம தலைவருக்கு. இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். அப்ப கிராம தலைவரை எப்படி பண்பு இருக்கணும்? அந்த கிராம தலைவரை பண்புன்னு சொன்னா அவருடைய இயல்பு என்ன, எப்படி அவரை தெரிவு செய்யறாங்க தான் பண்பு. செல்வந்தராக இருக்கணும், இருக்குதானே? முதலாவது தானே தகுதி அவருக்கு என்ன? செல்வந்தர். ஒரு கிராமத்துல இருக்கிற நல்ல மனிதனாக இருக்கலாம், ஆனா செல்வம் இல்லைன்னு சொன்னா, ஏழையா இருந்தா அவரை சேர்த்து வேலை இல்லை. ஏன்னா அவர் அடுத்தவருக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப யாரை தெரிவு செய்யறாங்க? கிராமத்துல இருக்கிற செல்வந்தர். முதலாவது தகுதி அதுதான், அவரோட பண்பு அதுதான், செல்வந்தர். அதுக்கு பிறகுதான் அடுத்த விஷயங்கள்லாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர், தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவர். இருக்குதானே? 3 விஷயம் போகும் தானே. ஒன்று செல்வந்தராக இருக்கணும், தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவராக இருக்கணும், அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும். இப்படிப்பட்டவராக இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? கமிக்கவாக தெரிவு செய்யப்படலாம். அதுதான் சம்பந்த பாசத்திகா சொல்றது.
தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் அவருடைய பணி இந்த கிராம குலத்தை நிர்வகிக்கிறது, கிராம பொது நிகழ்வுல கலந்து கொள்றது, கிராம மக்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, கிராமத்தை பாதுகாக்கிறது. அது அதுக்கு பிறகுள்ள பணி. சரியா? ரைட். இந்த பந்தியம் பார்த்துக் கொள்ளுங்க. சரி, ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றா ஞாபகம் இருக்கணும் பிள்ளைகள். பாருங்க, அக்கிராமங்களில் வாழ்ந்த கிராமத் தலைவர்கள் ஒருவரோடொருவர் நல்லுறவுடன் செயற்பட்டமை சமாதான சகவாழ்வு நிறுவதற்கு பெருந்துணையாக அமைந்தது. இந்த கிராமங்கள்ல வாழ்ந்த கிராம தலைவர்கள் ஒருவரோடு ஒருவர் நல்லுறவுடன் செயற்பட்டமை, நல்ல உறவா இருந்திருக்கிறாங்க. சமாதான சகவாழ்வு நிலவுவதற்கு பெருந்துணையாக அமைந்தது. இது பற்றி அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சித்துல்போவ என்னும் இடத்தில் அமைந்துள்ள பிரதான விகாரைக்கு சொந்தமான கொரவக்கல் என்னும் இடத்தில் காணப்பட்ட கட்குகை ஒன்றில் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரம் ஒன்று கிடைக்குது. நிறைய இடம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த காலத்துல கிராம தலைவர்கள் ஒருவரோடு ஒருவர் நல்லுறவுடன் செயற்பட்டிருக்கிறாங்க, சமாதானமாக வாழ்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சமாதானமா வாழ்க்கை நிறுவது பெரும் துணை இருந்திருக்கு. ஒரு கிராம தலைவன் நல்ல சகவாழ்வோடு மக்களை பாதுகாத்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தால் நாட்டுல எந்த பிரச்சனையும் வராது. தங்களோட கிராமத்துல எந்த பிரச்சனை, கிராமம் சூப்பரா இருக்கும். அப்படிதானே? இது சம்பந்தமான விஷயம் சொல்லப்பட்டிருந்தா அம்மந்தோட்டை மாவட்டத்தில் சித்துல்பவ் என்னும் இடத்தில் அமைந்துள்ள பிரதான கல்வெட்டு. பீகாரைக்கு சொந்தமான ஒரு குறவக்கல் என்கிற இடத்துல காணப்பட்ட ஒரு கட்குகை ஒன்றில் இதனை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெரிய இடம். சரி, அக்குகையை சுத்தமாக்கி பிக்குகளுக்கு தானம் அளிப்பதற்கு நபர்கள் 3 முன் வந்துள்ளனர். இந்த குகையை சுத்தம் செஞ்சு பிக்குகளுக்கு தானம் அளிப்பதற்கு நபர்கள் 3 முன் வந்திருக்காங்களாம். அந்த 3 பேர்ல தான் கமிக்க சிவ, கமிக்க சுமன, கமிக்க சதன. இவங்க யாருன்னா சித்துல்பவி அண்மைய பிரதேச தலைவர்களாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த சிவங்கிற அடைமொழி இருக்குது உண்டு. ஏன்னா அவங்க முக்கியத்துவம் பெற்ற காரணம், ஒரு குகையை தானம் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க சாதாரண மனிதனாக இருக்க முடியாது. சாதாரண ஒருவரால் குகையை சுத்தம் செய்து கொடுக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு எங்களால தனி ஒரு ஒரு சாதாரண மனுஷனால ஒரு ஒரு விகாரை கட்டி கொடுக்க முடியுமா? இயலாதானே? தங்குறதுக்கு ஏதாவது ரூம் கட்டி கொடுக்க முடியுமா? கஷ்டமே. அந்த காலத்திலே அதே மாதிரி தானே. ஒரு ஒரு குகைன்னு சொல்றது சும்மா குகையை எடுத்து பில்லு வெட்டி சுத்தம் பண்ணி கொடுக்கறது இல்ல. ஒரு குகையை சரியாக சுத்தம் செய்து சுற்றி சுவர் எழுப்பி ஜன்னல் நிலை வைத்து அதை பாதுகாத்து அழகாக பீலி வெட்டி தண்ணி விடாமல் பீலி வெட்டப்பட்டு எல்லா விதத்திலையும் பொருத்தமானதாக செஞ்சு கொடுக்கறதுதான் குகை. சரி, அப்ப இந்த கமிக சிவ, கமிக சுமன, கமிக சதனன்னு சொல்ற ஆக்கள் இந்த கிராம தலைவர்களாக இருந்திருக்கலாம். அதனாலதான் பிக்குமாறு குகையை தானம் செஞ்சிருக்காங்க. இவ்வாறான கிராம தலைவர்கள் தோன்றியமை இந்நாட்டில் அரசியல் ஆதிக்கம் வளர்ச்சி அடைவதற்கான முக்கிய சந்தர்ப்பங்களில் ஒன்றாகும். இந்த கிராமத்தில் தோன்றது அரசியல் அதிகாரம் ஆதிக்கம் வளர்ச்சி அடைவதற்கான முக்கிய சந்தர்ப்பங்கள் ஒன்றாக காணப்படுகிறது. சரி, சரி, நல்லா பாத்துக்கோ கமிக்கையை பத்தி. கமிக்கையை ஒருத்தரும் பாருங்க பிள்ளைகள், ஒரே நாள்ல இந்த பாடத்தை முடிக்க தேவையில்ல. கமிக்கைங்கிறத பாருங்க ஒருத்தரும் பார்த்துட்டு கேள்வி கேட்பேன். இப்ப ரெடியா?
சரியா? கேள்வி கேட்கலாமா கமிக்கை பற்றி? ஓகே சார். ரைட். என்ன கேள்வி கேட்கலாம் சொல்லுங்களேன். நீங்க யாராவது கேள்வி கேளுங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட. நீங்களே கேள்வி ஒன்று கேளுங்க பாப்பா. யார் கேள்வி கேட்கலாம்? அதான் கேட்கணுமா? கமிக்க பற்றி கமிக்க எவ்வாறு தெரிவு செய்யப்படுறார்? சாதாரண ஒரு வினா. சொல்லுங்க, கமிக்க எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்? எப்படி மற்றவர்களுக்கு உதவும் நோக்கில். எப்படி தெரிவு செய்யப்படுறார்? குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவர்களிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்றார். ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க? குடும்பத் தலைவர்களிலிருந்து பணம் படைத்த சொத்துக்களை உடைய செல்வந்தராக இருக்கவர் தெரிவு செய்யப்படுறார். அவர் தான் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புடையவர், சொத்துக்களை உடையவர், பண்புடையவர். சரி, இந்த கமிக்க பற்றி சொல்லப்படுகின்ற ஆதாரம் ஏதாவது இருக்குதா? இல்லையா? ஏன் இப்ப தானே விளங்கப்படுத்தின, ஒரு விஷயமா விளங்கப்படுத்தினேன் தானே. ஜாத்தக கட்டகத்தால சொல்லப்பட்டிருக்குது இருக்குதானே. கமிக்கன்னு சொல்லிருக்காங்க, சம்பந்த பாசத்திக்காங்கிற நூல்ல சொல்லி இருக்கிறாங்க, கமிக்க பத்தி சொல்லி இருக்கிறாங்க, இல்ல தலைந்தெரி செய்யப்படுறான்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு ஞாபகம் இருக்கணும் பிள்ளைகள். சரியா? புத்த கோஷ தேர் எழுதி பாசத்திக்கா அதுல சொல்லியிருக்கிறாங்க, இல்ல தலைவர்கள் இருந்து தான் கமிக்க. அதே மாதிரி கொரவக்கலை அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் அங்கேயும் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. சரி, ஆதாரம் ஒன்று இருக்குது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, படிங்க, வாசிங்க, புத்தகத்தை வாசிங்க. இங்க படிக்கிறதோடு நிப்பாட்டிடாம டைம் இருக்கிற நேரம் வாசிங்க. சில கிளாஸ் தொடங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னுக்காவது வாசிங்க, வாசிச்சுட்டு வாங்க. வாசிக்கணும், என்ன படிச்சோம், என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத வாசிக்கணும். அதான் லேசா இருக்கும், மார்க்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். ரைட் ரைட் ஓகே. புராதன காலத்தில் இந்நாட்டில் பருமக்க முக்கியமானால் 3வது நபர் பருமக்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1வது குடும்பத் தலைவன், 2வது கிராம தலைவன், 3வது பிரதேச தலைவன். அப்ப 3வது ஆளுக்கு பொறுப்பு என்ன செஞ்சிருக்கும்? கூடியிருக்கும். 1வது ஆளுக்கு பொறுப்பு என்ன? தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறது மட்டும்தானே. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அம்மா அப்பா, குடும்பம் போதும். அவருக்கு வேற பொறுப்பு இல்லை, அதை பார்த்தா போதும். கமிக்கவுக்கு தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்கணும், தங்களோட கிராமத்தில் இருக்க குடும்பங்களோட பிரச்சனைகளையும் பார்க்கணும். அதோட அவரோட பிரச்சனை முடிஞ்சது. ஆனா பரமக்கன்றவரு தன்னுடைய பிரச்சனையை பார்க்கணும், தன்னுடைய கிராமத்தை பார்க்கணும், ஏனைய கிராமங்களையும் அவர் என்ன செய்யணும்? நிர்வாகம் செய்யணும். அப்ப அவருக்கு பிரச்சனை கூட. நாட்டாமை, ஒருத்தன் நாட்டாமைன்னு சொல்றோம். சரி, பாருங்க. பிரதான காலத்தில் இந்நாட்டில் அரசியல் அதிகாரம் வளர்ச்சி பெறுவதில் பருமக்க எனும் பதவியால் குறிப்பிடப்படும் பிரபுக்கள் முக்கியத்துவம் பெற்றமை பற்றி மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறானது ஒரு பிரபு வகுப்பினரின் உருவாக்கம் மற்றும் அவர்களுக்கு நிர்வாக அதிகாரம் எவ்வாறு கிட்டியது என்பதையும் தேடி அறிதல் இவ்விடத்தில் முக்கியமான ஒன்றாகும். பருமக்க இப்படி அவங்களுக்கு பதவி வந்துச்சு, அந்த அவங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விடயத்தை நாங்க இப்ப என்ன செய்யணும்? தேடி அறிவு செய்யணும்னு சொல்றாங்க, முக்கியம்னு சொல்றாங்க. இந்த கீழே உள்ள படத்தை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதை நாங்க முன் வரலாற்று காலத்துல படிச்சோமே, மெகா திலீக் மரபை சார்ந்த மயானம். மெகா திலீக் மரபை சார்ந்த மயானத்துல இது என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கோஷான், இது என்ன 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 விஷயம் இது? கல்லறை, கல்லறை மயானம் இல்லையா? இப்பன் கட்டுவையில் இருக்கிற கல்லறை மயானம். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மனித சாம்பல் அஸ்தி வைக்கப்பட்டிருக்கு, செவ்வக வடிவான கற்களை கொண்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதுதான் பிரதான கால கல்லறை. கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்பன் கட்டுவ, கேட்டிக்கல் பொத்த, கல் சொவேன் 3 இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பருமக்கமாருடையது, பிரதேச தலைவருடையதுன்னு சொல்றாங்க. சரி, பாருங்க.
இது தொடர்பான விடயங்களில் ஆய்வுகளை மேற்கொண்ட அறிஞர்கள் அனைவரினதும் கருத்தாக இருப்பது பருமக்க எனப்பட்ட பிரதானிகளின் தோற்றம் பிரதான குலங்களின் பராமரிப்புடன் சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கலாம். பருமக்க எனப்பட்ட பிரதானிகளின் தோற்றம் பிரதான குலங்களின் பராமரிப்புடன் சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கலாம். சரி, அப்படியானால் உண்மையிலேயே அது எவ்வாறு உருவானது? அடுத்த விஷயம் சொல்ல போறாங்க. எப்படி அது உருவாகி இருக்குது, எப்படி அவங்க குலத்தோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. முன்னுக்கே பருமக்கையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்பதான் பருமக்கை எப்படி உருவானார்னு சொல்லி குடும்ப தலைவன், கிராம தலைவன் அதுல இருந்து உருவாகி இருக்கிறார்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு போறேன், நோட்ஸ்குள்ள வரும். எப்படி குடும்ப தலைவர்களில் இருந்து ஒரு செல்வந்தர் கமிக்கவாக தெரிவு செய்யப்பட்டாரோ அதே போல இந்த கிராம தலைவர்களான கமிக்கவில் இருந்து ஒரு செல்வந்தர் தான் பருமக்கவாக தெரிவு செய்யப்பட்டார். சரியா? உதாரணத்துக்கு சொல்லுவோம், இங்க இருக்கிறீங்க 18 பேர், என்னோட 18 19 பேர்னு சொல்லுவோமே. நாங்க 18 கிராம தலைவர்களாக இருக்கிறோம். ஒரு 18 கிராமத்துக்கு தலைவர்களாக நாங்க இருக்கிறோம். இந்த 18 கிராமமும் சேர்ந்து, உதாரணத்துக்கு 10 கிராமம் இருக்கும், சில நேரம் குறைவா இருக்கலாம். நம்ம 18 கிராமம் ஒரே 18 கிராமம் அடுத்தடுத்து இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். 18 கிராம தலைவர்கள். நம்ம 18 கிராம தலைவர்கள்ல இருந்து ஒருவரை தான் நாங்க என்ன செய்ய போறோம், அந்த 18 கிராமத்துக்கும் தலைவராக தெரிவு செய்ய போறோம். அவர் தான் 18 கிராமமும் என்ன செய்ய போகுது, ஒரு பிரதேசமாக மாறப்போகுது. ரைட்? 18 கிராமமும் ஒரு பிரதேசமா வரப்போகுது. அப்ப நாங்க 18 பேரும் கமிக்க மாறும். இந்த 18 கமிக்கையில இருந்து இந்த 18 கமிக்கக்கு சொந்தமான கிராமங்களை நிர்வாகம் செய்ய ஒரு தலைவர் வேணும். அந்த தலைவர் எப்படி இருக்கணும்னா இந்த கமிக்கமார்ல செல்வந்தராக இருக்கணும். ஏன்? 18 கிராமத்தை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. அப்ப அவர் கொஞ்சம் நல்ல பலம் படைத்தவராக, செல்வந்தராக, நிர்வாகத்தை கொண்டு நடத்தக்கூடியவராக, அதாவது நல்ல ஆளுமை கொண்டவராக, பலம் கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பருமக்கவாக தெரிவு செய்யப்பட்டார். அந்த பருமக்கத்தான் பிற்பட்ட காலத்துல தன்னை ராஜா, மகாராஜா, அரசன், சக்கரவர்த்தின்லாம் சொல்லிக்கிட்டு அரசனாக வந்தார். படிப்படியான வளர்ச்சி. விலங்குகள் சொன்னா கேளுங்க. காரணம் கிமு 900ஆம் ஆண்டளவில் இந்நாட்டில் உலர் வலயத்தில் சிறு குளங்களை மையமாக கொண்டே குடியிருப்புகள் பரவி சென்றன. இக்குளங்கள் மழை நீரினால் போஷிக்கப்பட்டன. மழை நீரினால் போஷிக்கப்பட்டது. அது மழை நீரை கொண்டு தான் குளங்கள் ஆரம்பத்தில் அமைச்சாங்க. உங்களுக்கும் தெரியும். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்க போறேன்னு சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குளம் அமைக்கிறது சம்பந்தமா ஒரு கேள்வி உண்டு. யாருக்காவது தெரியுமா நான் என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு? அடிக்கடி கேட்கிற கேள்வி உண்டு. குளங்கள் அமைக்கிற நேரம் ஒரு விஷயம் ஒண்ணு கேட்பேன் அடிக்கடி. இங்கே அமைக்கப்பட்ட குளங்கள் இல்ல, குளங்கள் அமைக்கப்பட்டதுக்கான நோக்கம் ரைட். அது இன்னொரு விஷயமா கேட்பேன். குளம் அமைச்ச நேரம் முதன் முதலாக முடிய பாப்பா என்னன்னது? குளத்தை அமைத்த மன்னன். என்ன குலத்தை? யோசிக்கலதான். இன்னும் வேகமா மூளை வேலை செய்யணும். மூளைக்கு வேகம். நான் கேட்கிற கேள்வி என்னன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியல தானே? நான் அடிக்கடி கேட்டிருக்கேன், உங்களுக்கு நோட் பண்ண சொல்லியிருக்கிறேன். முதலாக ஒரு நதியை மறித்து கட்டப்பட்ட குளம். இதுல விட சொல்லக்கூடிய ஆக்கள் அஃப்ரின், ஏன்னா கிரேட் 11 உள்ள பிள்ளைகள். சரி, அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் கேட்கிற கேள்வி. இது என்ன சொன்னாலும் கேட்பேன் அடிக்கடி. ஒரு நதியை மறித்து முதல்ல கட்டப்பட்ட குளம் எதுன்னு சொல்லி. சரி, அப்ப இங்க கட்டப்பட்ட குளங்கள் எல்லாம் மழை நீரை கொண்டு சேமிக்கப்படுற குளங்கள். மழை நீரை தான் என்ன செய்யறாங்க, அந்த குளங்கள்ல நிரப்புறாங்க. சாதாரண பாருங்க, கிராமம் ஒன்றில் வாழ்ந்த 10 தொடக்கம் 15 குடும்பங்களுக்கு அவர்களது அன்றாட தேவை நிறைவு செய்து குளத்து நீர் குறுகிய காலத்துக்கே போதுமான ஒரு சின்ன குளம் தானே. கிராம குளம் சிறிய குளம். சொல்லுங்க ஹில்மா, என் மைக் ஒன்ல இருக்குது. ஹில்மாட மைக் ஒன்ல. சரி, என்னன்னா ஒரு சின்ன குளம் தானே கிராம குளம். அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற 10 அல்லது 15 குடும்பங்களுக்கு
தங்களுடைய தேவையை செய்து கொள்வதற்கு கூட அன்றாட தேவை அதை செய்து கொள்றதுக்கு கூட அந்த குளத்துல இருக்கிற நீர் போதுமானதாக இல்லை. குறுகிய காலத்துக்கு தான் போதுமா இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, அங்க உலர் வலயம்னு சொல்றது வருடத்துல ஒரு பருவம் மட்டும்தான் மழை பெய்யும். மிச்ச நேரம் மழை கிடைக்காது, வறட்சி. அப்ப வறட்சினால அதிகமாக அங்க நீர் ஆவியாகிரும், நீர் முடிஞ்சிடும், நீர் இல்லாம போயிடும். அப்ப நீர் பயன்படுத்த முடியல. அப்ப இந்த சிறிய குளங்கள், அந்த கிராம குளங்கள்ல நீர் போதுமானதாக இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க, குளங்கள் அமைக்க இன்னும் பெரிய பெரிய குளங்கள் அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, வருடாந்தம் ஏற்படும் உலர் பருவங்களில் இக்குளங்கள் வற்றி போயின. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதனை அண்டி வாழ்ந்த மக்கள் பெரும் இடர்களுக்கு முகம் கொடுத்தனர். புராதன குளங்களை அண்டி வாழும் உலருடைய மக்கள் இன்றும் இப்பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இன்றைக்கும் தான். இன்றைக்கு ஈரவலயத்தில் இருக்கிற மக்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை நீர். இப்ப இந்த வறட்சி, இன்றைக்கு மழை பெய்யுது, இந்த வறட்சி வெப்பம் அதிகமா இருந்தது, ஆகவே நீர் வெட்டு வரப்போகுது, மின்சாரம் தடைப்பட போகுது, இப்படி நிறைய கதைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது பெட்ரோலியம் சம்பந்தப்பட்டு, இல்லையா? ஆனா இன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, இப்ப பிரதான காலத்துல இந்த உலர் வலயம் ஒரு பருவம் மழை தானே கிடைக்க போகுது. அப்ப அந்த பெய்கிற மழையை அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சிறிய குளத்துல தானே சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப அந்த சிறிய குளத்துல அந்த நீரை சேமிச்சு வச்சுட்டா அந்த குளத்து நீர் என்ன செய்யுது, கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போகும். நாங்க வீட்டுல ஒரு சேஃப்டி டேங்க் வச்சிருக்கோம் தானே, 500 லிட்டர் 1000 லிட்டர் 2000 லிட்டர்னு இருக்குதானே தண்ணி சேமிப்பு. அப்ப நாங்க பாருங்க, ஒரு சின்ன டேங்க் ஒண்ணு சேமிச்சு வச்சிருக்கிறோம். அது வருடம் முழுக்க நாங்க பாவிக்க முடியுமா? இல்ல. இப்ப நாங்க என்ன செய்வோம், பை வாட்டர் லைன் வருது, நாங்க தண்ணி வரும்போது நிறைச்சு கொள்வோம். அந்த நேரம் அப்படி இல்லையே. அப்ப மழை நீரை மட்டும் தான் என்ன செய்யணும், நாங்க அந்த மழை நீரை மட்டும் அந்த சின்ன டேங்க்ல சேமிச்சு வச்சிருந்தா அடுத்த பருவம் மழை வரும் வரை நம்ம அதை பயன்படுத்த முடியுமா? வற்றி போகுமே, இல்லாமல் போகுமே. நாங்க டேங்க்ல வச்சிருந்தாலும் இல்லாம போகுமே, முடிஞ்சிருமே. அப்ப இது குளத்துல இருக்குது, வெளியில சின்ன குளம், மழை நீரை சேமிச்சு வச்சிருக்கிறோம், நாங்களும் பயன்படுத்துறோம், விலங்குகளும் பயன்படுத்துகிறது, விவசாயமும் செய்கிறோம், ஆவி ஆகுது. இப்ப என்ன செய்யறது, நீர் போதல்ல. அப்ப இந்த சிறிய குளங்கள் போதுமானதாக இல்லை. இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சவர் தான் இந்த பரமக்க. கண்டுபிடிச்சனாலதான் பரமக்க என்ற பதவி உருவானது. சரி பாருங்க, இன்னைக்கும் உலர் வலய மக்கள் இந்த பிரச்சனை, உலர் வலயத்தில் நீங்க அடிக்க நியூஸ் பார்ப்பீங்க, உலர் வலயத்தில் இருக்கவங்க இருக்கீங்களா தெரியல, அந்த அதிகமான வெப்பம் வந்தால் அங்கேயும் வறட்சி தான், மிருகங்கள் எல்லாம் இறந்து போகும், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். அந்த நேரம் அரசாங்கத்தினால, பிரதேச சபையினால, பல்வேறு நகர சபை அந்த அமைப்புகளினால அவங்களுக்கு பவுசர் மூலமாக தண்ணீர் கொண்டு போய் வழங்கப்படும். ரோடுகள்ல பேரல்கள் வச்சு நிறைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நீரை அவங்க எடுப்பாங்க. காடுகள்ல போயிட்டு டேங்க் கட்டி வச்சிருக்காங்க, தண்ணியை கொண்டு போய் கொடுப்பாங்க அதுக்கு, விலங்குகளுக்கு குடிப்பதற்காக, இல்லாட்டி இறந்து போகும். அந்த அளவுக்கு வறட்சி ஏற்படும். இப்ப இந்த நிலை பிரதான காலத்திலும் இருந்தது. அதனாலதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக பிரதான காலத்தில் இருந்த தலைவர்கள் முயற்சி செஞ்சாங்க, வெற்றியும் பெற்றார்கள். பாருங்க, சிறு குளங்களில் மழைக்காலத்தில் சேகரிக்கப்படும் நீர் பற்றாக்குறையாகும் சந்தர்ப்பங்களில் உருவான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேர்வது உலர் காலநிலை மட்டுமல்ல. ஒரு காலநிலை மட்டும்தான் காரணம் இல்ல. குறிப்பிட்ட காலத்துல வெயில் அடிக்கும், குறிப்பிட்ட காலத்துல மழை பெய்யும், இது காலநிலை. அது தீர்மானிக்கப்பட்டது, நீண்ட காலத்துல தீர்மானிக்கப்பட்டது. வானிலைன்னு சொல்றது குறுகிய காலத்துல வளிமண்டலத்தில் ஏற்படுகிற மாற்றம். இன்னைக்கு காலையில இருந்து சரியான வெயில் இருந்தது, பகலைக்கு பிறகு மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு நாளை காலையில வெயில் அடிக்கும், சில நேரம் தொடர்ந்து மழையாக கூட இருக்கலாம். அது காலநிலை. வானிலை காலநிலை அல்ல. காலநிலைன்னு சொல்றது நீண்ட காலம் அவதானித்து பெறப்பட்ட ஒரு முடிவு தான் வானிலை, காலநிலை. டிசம்பர் மாதம் குளிர் அடிக்கும், ஏப்ரல் மாதம் வெயில் அடிக்கும், ஆகஸ்ட் மாதம் வெயில் அடிக்கும், ஜனவரி மாதம் மழை பெய்யும், இருக்குதானே. இது நீண்ட காலமாக தீர்மானிக்கப்பட்ட, ஆகஸ்ட் மாதம் பெரிய பலத்த காற்று வீசும் இருக்கு. இது காலநிலை, தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள், நீண்ட காலம் அவதானிச்சு எடுத்த முடிவு. வானிலைன்னு சொல்றது அப்பப்ப என்ன செய்யும், மாறுபடலாம். அப்ப இங்கேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த குளங்கள், சிறிய குளங்கள்னால நீர் வற்றி போனது உண்டு, மற்றது சனத்தொகையும் பெருகிருச்சு. ஒரு கிராமத்துல 40 பேர் 30 பேர் 20 பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அவன் 100 பேர் ஆயிட்டான். அப்ப 20 பேர் பயன்படுத்திய அந்த குளத்து நீரை 100 பேர் பயன்படுத்தும் போது நீர் வேகமாக என்ன செய்யும், இல்லாமல் போகும், வற்றி போகும். அப்ப இந்த பிரச்சனைக்கு அந்த உலர் வலய மக்கள் என்ன செய்யணும், முகம் கொடுக்க வேண்டி இருந்தது.
காலப்போக்கில் ஏற்படும் சனத்தொகை பெருக்கத்தாலும் பயன்பாட்டிற்கு மேலதிக நீர் தேவைப்படும் என்பதனாலும் ஆகும். பெருகி செல்லும் சனத்தொகைக்கு உணவை உற்பத்தி செய்து கொள்வதற்கும் போதுமான நீரை தேக்கி வைக்கும் தேவை ஏற்பட்டது. இவ்வாறான தேவையினால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை முகம் கொடுத்த எமது பிரதான கிராமிய மக்கள் அச்சவாலை வெற்றி எதிர்கொள்வதற்காக ஒரு பொருத்தப்பாடான முறை ஒன்றை கையாள தொடங்க. இப்போ பாக்குறாங்க, நாங்க ஒவ்வொரு முறையுமே இந்த நீர் பிரச்சனைக்கு நாங்க முகம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இதற்கு மாற்று வழி என்ன, எப்படி நாங்க இந்த நீர் பற்றாக்குறை பிரச்சனை எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சு ஒரு தீர்வை எடுத்தார்கள். அந்த தீர்வு தான் மிக முக்கியமான தீர்வு. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தனித்தனியாக காணப்படும் குளங்களுக்கு பதிலாக அருகருகே காணப்படும் பல குளங்களை கால்வாய்கள் மூலம் ஒன்றிணைத்து குளத்தொகுதி ஒன்றை உருவாக்கி கொள்வதே அதுவாகும். சரி, இப்ப என்ன யோசிக்கிறாங்க பாருங்க, அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கிறது. பக்கத்து ஊர், அடுத்தடுத்த ஊர், சின்ன சின்ன ஊர் தானே. இந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கு, அடுத்த ஊர்ல குளம் இருக்கு, அதுக்கு அடுத்த ஊர்ல குளம் இருக்கு, எல்லாம் சின்ன சின்ன குளங்கள். ஒரு சில ஊர் கிராமத்தில் உள்ள குளங்கள் வற்றி போய்விட்டது. ஒரு சில கிராமங்கள்ல மேட்டுப்பாங்கான ஊர்ல நீர் வற்றி போகவில்லை, அதிகமான நீர் இருக்குது. மேலதிக நீர் வெளியேறுது, மக்கள் பயன்படுத்தி மேலதிக நீர் வீணே வெளியேறுது, வெளியே ஓடுது, அது வெளியாகி போயிட்டு ஓடிட்டே இருக்குது. ஆனா பக்கத்து ஊர்ல என்ன இல்ல, தண்ணி இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, இந்த தலைவர்கள் யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இப்ப மேட்டுப்பாங்கான இடத்துல இருக்கிற அந்த குளம் மழை நீரால் நிரம்பும் போது வெளியேறும் மேலதிக நீரை தாழ்நில பகுதியில் அமைந்துள்ள குளம் ஒன்றுக்கு திருப்பி நீரை பாதுகாத்தார். எப்படி ஒரு சிறந்த சிந்தனை யோசிச்சுப்பாங்க. அவரோட குளத்துல இருக்க நீர், மழை நீர், குளம் நிறைந்து போகுது, வீணே போகுது. ஆனா பக்கத்து ஊருக்கு தனி பிரச்சனை இருக்குது. அப்ப சொல்றாரு, இந்த குளத்துல மேலதிகமாக வீணாக போகிற நீரை கால்வாய் அமைத்து பக்கத்து ஊர்ல உள்ள குளத்துக்கு போய் கொண்டு விடுவோம். அப்ப அந்த ஊர் என்ன செய்யும், நீரை பெற்றுக்கொள்ளும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து வர்ற குளத்து நீரை தான் பெற்றுக்கொண்டு, அவருக்கு குளம் நிறைஞ்சிருமே, குளம் வந்து நிறைஞ்சிட்டே தான், நிறைஞ்சு வீணாகுமே. அவர் என்ன செய்யறாரு, அந்த குளத்தை பெற்றுக்கொண்டு அந்த குளத்துல இருந்து ஒரு கால்வாய் அமைத்து பக்கத்து ஊருக்கு நீரை கொண்டு போறார். அப்போ ஒருவர் அந்த கால்வாய் மூலம் குளங்கள் என்ன செய்து ஒன்றோடு ஒன்று இணைகிறது. அந்த குளங்கள் ஒன்றோடு ஒன்று இணைகிற நேரம் இது ஒரு என்னவா மாறுது, பிரதேசமாக மாறுகிறது. ஏன்னா பல கிராமங்களே அந்த கிராமங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிரதேசமாக உருவாக்குது. இப்ப இந்த கிராமங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இவ்வளவு நாள் தனித்தனியாக இருந்தது. வேலி போட்டிருந்தாங்க, வேலி போடாமல் இருந்தாங்க, தனித்தனியாக இருந்தது. தங்கட குளத்து நீரை பெற்று அவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப குளம் என்ன செஞ்சிருக்குது, இந்த கால்வாய் மூலம் இணைக்கப்பட்டு விட்டது. அப்ப இணைக்கப்பட்டு விட்டால் இந்த கிராமங்கள் இப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு விட்டது. இப்ப பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் தெரிவு செய்யப்பட்டவர் இந்த பருமக்க பிரதேச தலைவர். ஏன் 10 கிராமம் 5 கிராமம் ஒன்றா சேர்ந்துருச்சு, ஒரு கால்வாய் மூலம் சேர்ந்து தண்ணி வழங்கிட்டு இருக்குது. இப்ப பிரச்சனை வரும். இப்ப அந்த குளத்தொகுதியை நிர்வாகம் செய்யறதுக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கும் ஒரு தலைவர் தேவைப்பட்டார். அப்ப நாங்க எந்தெந்த கிராமங்கள் இணைந்து இருக்கிறதோ அந்த கிராமங்களை சேர்ந்த கமிக்கமாறல பலம் பெற்றவர் செல்வந்தர் என்ன செய்யறாரு, பிரதேச தலைவன் பருமகவாக தெரிவு செய்யப்படுகின்றார். சரி, இப்ப குளத்தொகுதி அமைக்கப்பட்டதுக்கான காரணம் பாருங்க. மேட்டுப்பாங்க நிலத்தில் அமைந்துள்ள குளம் மழை நீரால் நிரம்பும் போது வெளியேறும் மேலதிக நீரை தாழ்நில பகுதியில் அமைந்துள்ள குளம் ஒன்றுக்கு திருப்பி விடுதல். இரு குளங்களுக்கு இடையில் உள்ள கால்வாயில் எந்நேரமும் நீரை பாய விடுவதன் மூலம் அதன் இரு பக்க நிலங்களிலும் ஈரத்தன்மையை பாதுகாத்து கொள்வதாகும். இப்ப என்ன செய்யறாங்க, ஒரு குளத்திலிருந்து அடுத்த குளத்துக்கு கால்வாய் மூலம் தண்ணி கொண்டு போறாங்க. கால்வாய் மண்ணால் வெட்டப்பட்ட கால்வாய், சுத்தி கட்டப்பட்டும் இருக்காது. அப்ப தண்ணீர் போற நேரம் அந்த கால்வாயின் 2 பக்கம் எப்படி இருக்கும், ஈரழிப்பா இருக்கும், தண்ணி போய்கொண்டே இருக்கு, ஈரழிப்பா இருக்கும். அப்ப அந்த பிரதேசத்துல அவங்க என்ன செய்யலாம், விவசாயம் செய்யலாம். சரி, பாருங்க அவனோட சிந்தனை எந்த அளவுக்கு அவன் யோசிச்சிருக்கலாம். சரி, இப்ப பாத்துக்கொள்ளுங்க பரமக்கை விளையாட சொன்ன விஷயங்கள் ஒருத்தர் வாசிக்கொள்ளுங்க. மெதுவா அழகா வாசிங்க. நீங்க தான் இருக்கேன், கொஞ்சம் கவரேஜ் குறைஞ்ச மாதிரி இருந்தது,
அதுதான் நான் வீடியோ ஆஃப் பண்ணேன், இல்லாட்டி கட் ஆயிரும். ஓகே எல்லாரும் சரியா அப்படின்னு பார்த்துருந்தாங்க. இச்சாக்கா ஓகே சார். ஓகே. கீழே பாருங்க, படம் ஒன்று பாருங்க. கமிக்க எனும் கிராம தலைவர்களிடையே தோன்றிய பிரதானிகள் பரமக்க எனப்பட்டனர். அவர்கள் வரி அறிவிடும் உரிமையை பெற்றிருந்தனர். பிற்கால அரசியல் வளர்ச்சியின் ஆரம்ப அடையாளமாக பருமக்க பதவி விளங்கியது. இந்த பருமக்கத்தை என்ன செஞ்சால் பிற்பட காலத்துல பாருங்க பதவி எடுத்து அதை தனியாக்கி நெல்ல மூடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேர் வேலை செய்யறாங்க. பருமக்கன் சொல்றவர் பிரதேச தலைவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்குரிய வண்டி தான் பின்னாடி நிக்குது, மாட்டு வண்டி. இப்போ உள்ள தலைவருடைய கார் பெருமதியானது. அந்த நேரம் அந்த மாட்டு வண்டியை பயன்படுத்தினார்கள். அதுதான் இருந்தது. சரி சரி பாருங்க. பிரதான காலத்தில் இவ்வாறு அமைக்கப்பட்ட குலத்தொகுதிகளின் இடிபாடுகளை உலர் வலயத்தில் இன்றும் நாம் காணக்கூடியதா உள்ளது. உலர் வலயத்தில் அந்த காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு குலத்தொகுதியினுடைய இடிபாடுகளை காணலாம். குலத்தொகுதின்னு கேட்ட என்னன்னு சொல்லுவீங்க, மேட்டுப்பாங்கான குளத்துல இருக்க நீரை தாழ்நில பிரதேச குளங்களுக்கு வழங்குவதற்காக கால்வாய் மூலம் இணைக்கப்பட்டத குளங்களை தான் சொல்றது குலத்தொகுதின்னு சொல்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. இவ்வாறான ஒரு குலத்தொகுதியை குறிப்பதற்கு வெவ் பிரதாபனி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க. குலத்தொகுதிக்கு பொதுவான பெயர் வெவ் பிரதாபனைய. ஆனா உலர்வலய மக்கள் அவற்றை எல்லங்காவ என்னும் பெயரால் குறிப்பிட்டார்கள். சரி, எல்லங்காவன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. குலத்தொகுதி ஒன்று உருவாக்கல் என்பது சிறு குலங்கள் பலவற்றை ஒன்றிணைப்பது மட்டுமல்ல, அதன் பின்னணியில் மிகவும் முக்கியமான விடயம் ஒன்று செயற்பட்டு கொண்டிருந்தது. ஏன் இந்த குலத்தை ஒன்றிணைச்சாங்க? அதுக்கு ஒரு காரணம் என்னது, நீரை அடுத்த குளங்களுக்கு வழங்குறதுக்கு. இன்னொரு காரணம் இருந்தது. முன்னுக்கு பார்த்தோம், நதியின் அந்த கால்வாய் நீர் பக்கமும் எந்த நேரம் ஈரழிப்பாக இருக்கும், ஆகவே விவசாயம் செய்யறதுக்கு அது பொருத்தமானதாக. சரி பாருங்க, உலர் வலயத்தில் அருகருகே சுயாதீனமாக இருந்த சிறிய கிராமங்கள் பற்றி இதற்கு முன்னர் கூறியுள்ளோம். இக்கிராமங்கள் ஒவ்வொன்றுக்கும் சொந்தமான சிறிய குளங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் கூறப்பட்டது. குலத்தொகுதி உருவாகும் போது சுயாதீனமான கிராமங்களுக்கு சொந்தமான குளங்கள் பலவும் நீர் வழிந்துவிடும் பிரதேச சம உயரம் அமைவாக ஒன்றிணைப்பதாகும். சரி, இப்ப குலத்தொகுதின்னு சொல்றது கிராமங்களை ஒன்றிணைக்கிறது, கால்வாய் மூலம் நீரை வழங்கி ஒன்றிணைக்கிறது தான் குலத்தொகுதின்னு சொல்றது. கிராம தலைவர்களிடையேயும் கலந்து இடம்பெறும். இந்த குலத்தொகுதி இணைக்கும் போது இந்த கிராம தலைவர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருவரும் கலந்துரையாடுறாங்க, பேசித்தான் தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்போது தொடர்புபடுத்தப்பட வேண்டிய சிறு குலங்கள் கிராமங்கள் பலவற்றிற்கும் பொதுவான தீர்மானங்களை மேற்கொள்வதற்குமான தேவை ஏற்படுது. இயற்கை, இது இயற்கை தான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையும் இல்லை. குலத்தொகுதிகளை தெரிவு செய்யும் போது சிறு கிராமங்கள் குளங்கள் கிராமங்கள் பலவற்றிற்கும் பொதுவான தீர்மானங்கள் எடுக்கணும் தானே. ஏன்னா குளத்தெல்லாம் ஒன்னா தெரிவு செஞ்சுட்டாங்களே, எல்லாம் சேர்த்துட்டாங்க, ஒன்றிணைச்சிட்டாங்க. இப்ப பொதுவான தீர்மானம். இப்ப முன்ன குளம் இணைக்க முன்னுக்கு தனித்தனி கிராமமாக இருந்தது. அந்தந்த கிராம தலைவன் கமிக்க பிரச்சனைக்கான தீர்வுகளை அவங்களோட கொள்கைகளை வேற வேற வச்சுக்கிட்டாரு. இப்ப குளங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டு எல்லாம் ஒன்றுக்குள்ள உண்டாயிருச்சு. இப்ப பொதுவான ஒரு தீர்மானம் உண்டு வந்தது. எல்லா எந்தெந்த குளங்கள் இணைக்கப்பட்டிருக்குதோ அந்த கிராமத்துக்கு பொதுவான ஒரு தீர்மானம் வந்தது. சரி, இலங்கையின் பிரதான கல்வெட்டுகளில் காணப்படும் விடயங்களை நுணுக்கமாக பரிசீலித்து பார்க்கையில் தென்படுவதாவது, இச்சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த கமிக்கமாருள் பலம் வாய்ந்த ஒருவர் ஒரு குலத்தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராமங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வண்ணம் செயற்பட்டுள்ளமை ஆகும்.
இப்பதான் வந்துட்டாங்க பருமக்கங்கிறது யாருன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு நுணுக்கமா பார்க்குற நேரம் அருகே அங்கிருந்த கமிக்கமாருள் பலம் வாய்ந்த ஒருவர் தான் ஒரு குலத்தொகுதியை சார்ந்த அனைத்து கிராமங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கார். அவர் தான் பரமக்கர். சரி, ரைட். அடுத்தது பாருங்க, இவர் பரமக்க எனும் பெயரால் குறிப்பிடப்பட்டுள்ளார். குலத்தொகுதி ஒன்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட பல கிராம பிரஜைகளினதும் நலனுக்காக தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான அதிகாரம் அளிக்கப்பட்டவராக பரமக்க இருந்தமையால் அக்கால சமூகத்தில் அவர்கள் பலம் வாய்ந்த பிரமுகர்களாக காணப்படும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன அதிகாரம் கொடுத்திருக்காங்களோ பாருங்க, குலத்தொகுதி ஒன்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட பல கிராம பிரஜைகளினது நலனுக்காக தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஒரு தீர்மானத்தை எடுக்க போற மக்களுக்காக அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிகாரத்தை கொடுத்தது யாரு? மக்கள். சரி, இந்த உலர் வலயத்தின் பரந்த நில பிரதேசத்தில் இவ்வாறான குலத்தொகுதிகளின் நூற்றுக்கணக்கான இடிபாடுகளை இன்றும் எம்மால் காணக்கூடியதாக நூற்றுக்கணக்கான குலத்தொகுதிகள் இருக்குது. குளங்கள் நிறைய இருக்கலாம். இப்படி இணைக்கப்பட்ட குலத்தொகுதிகள் அந்த கிராமங்கள்ல 100க்கும் மேற்பட்டது இருக்குதான். அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தில் அக்குலத்தொகுதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பருமக்க இருந்திருப்பார் என்பது அதிலிருந்து தெளிவாகிறது. இவ்வாறான பருமக்கமார் நூற்றுக்கணக்கானவர்களை பற்றி பிரதான கல்வெட்டுகளில் கூறப்பட்ட குலத்தொகுதியில பருமக்கமார் நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, ஆண்கள் மட்டுமல்ல, சில வேளைகளில் பெண்களும் பிரதேச நிர்வாகத்தில் பங்கு பற்றியுள்ளனர். இவ்வாறான பெண்கள் பருமகளு எனும் சொல்லால் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பருமக்கைக்கு நிகராக இருக்கவங்க பருமகளுன்னு சொல்லப்படுகின்ற பெண்கள். முழுமையாக பார்க்கும்போது அவர்கள் யாவரும் உலர் வலயத்தில் குடியேற்றங்கள் பரவி இருந்த பிரதேசங்களில் குறுநில அலகுகளை பரிபாலித்தவர்கள். அவங்க ஒரு சிறு பிரதேசங்களை நிர்வாகம் செய்தவர்களாகத்தான் இருந்தார்கள் இந்த பருமக்கள். இவ்வாறு இலங்கையில் அரசியல் அதிகாரம் பரவலாக்கப்பட்ட முறையில் உருவாக ஆரம்பித்து அவ்வாறு முறை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமான வார்த்தை பிரயோகம் அதிகார பன்முகப்படுத்தல். பெண் அதிகாரம் சொல்றாங்க. ஏன்னா இந்த பருமக்கமாரில இருந்து அதிகாரங்கள் என்ன செய்யறாங்க, பன்முகப்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வாறாக இந்நாட்டின் பிரதேச நிர்வாகத்தை கொண்டு நடத்திய பருமக்கமாரின் அதிகாரம் விரிவடைந்து சென்றது. சில வேளைகளில் அவர்கள் அரசர் என்ற சொல்லாலும் தம்மை குறிப்பிட்டுக் கொண்டார்கள். பருமக்கமார் என்ன செய்யறாங்க, அவங்களோட அதிகாரம் விரிவாகிட்டு போகும்போது அவங்க தங்களை என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, அரசன் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அரசர் என்ற சொல்லாலும் தம்மை குறிப்பிட்டுக் கொண்டுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் அம்புல் அம்பே என்னும் இடத்தில் உள்ள பிரதான கல்வெட்டு ஒன்றில் போசனி அரசன் என்று அறியப்பட்ட பிராந்திய நிர்வாகி ஒருவர் பற்றி குறிப்பிட்டு, ஒரு பிரதேச நிர்வாகியை பத்தி போசனி அரசன் சொல்லியிருக்கார். தான் அரசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இதன் பொருள் பிராச்சீன அரசன், கிழக்கு பிரதேச அரசர்கள் என்பதாகும். கிழக்கு பிரதேச அரசன் உடனே சொல்லப்பட்டிருக்கார். கேகாலையில் எட்டஹெலனா எனும் பிரதேசத்தில் விகாரையில் உள்ள கற்கு ஒன்றில் துகத ரஜா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்ற பிரதேச நிர்வாகி பற்றி அறிய முடியும். துகத ரஜா பிரதேச நிர்வாகியை பற்றி சொல்லியிருக்காங்க. 2 விஷயம் இந்த பருமக்கள் இந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. சந்தேகம் கேட்கணும் பிள்ளைகள். Excuse me, sir. எஸ், சொல்லுமா. சார், எனக்கு கவரேஜ் இஷ்யூவால கிளாஸ் விட்டு விட்டு வந்து கொண்டிருந்துச்சு. இப்பதான் வந்துச்சு. படிக்க பார்த்து திரும்ப விளங்கப்படுத்துவீங்களா சார்? திரும்ப ரிவிஷன் நான் செய்வேன். ஓகே சார். பிராச்சீன அரசன் துகத ரஜன் சொல்றது அல்லது பிரதேச நிர்வாகி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறார்.
ரஜ அல்லது ராஜா என்னும் சொல் மகிழ்விப்பவர் என்று பொருள் கலந்தது. மகிழ்விப்பவர்னு சொன்னா மக்களை தாங்கள் செய்கிற சேவையினூடாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பது, சிரிக்க வைக்கிறது அல்ல. தன்னுடைய செயற்பாடுகள் காரணமாக மக்கள் மகிழ்வாக வாழ்வது, மக்களுடைய நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு அவர்களை குதூகலமடைய செய்பவர்களை குறிக்க இச்சொல் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட குதூகலமடைய நினைச்சிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. பரமக்கை என்போர் அவ்வாறு செயற்பட்டமையால் பிற்காலத்தில் அவர்களை குறிப்பதற்கு அது போன்ற சொல் ஒன்றை பயன்படுத்தியிருக்கலாம். பரமக்கமான அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க, அதனால சொல்றதுக்கு அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். சரி, பிற்காலத்தில் பாருங்க, இலங்கை ஆட்சி செய்வதற்கு சிறந்த அரச பரம்பரை ஒன்று தோன்றுவதற்கு காரணமான பின்னணி இவ்வாறே உருவாகி இருக்கு. அப்ப அரசன் ஒருத்தன் தோற்றம் பெற்றதுக்கான பின்னணி இவ்வாறு தான் உருவாகி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சரி, இவ்வளவு நேரம் படிச்ச விஷயங்கள் இப்ப ஞாபகப்படுத்துங்க ஒருத்தரும். இவ்வளவு நேரம் படிச்ச விஷயத்த பாருங்க பிள்ளை. நல்லா பாருங்க, இதுல இருந்து பாருங்க. அரசின் வளர்ச்சி முடிஞ்சா படிப்போம். கொண்டா பாருங்க, ஒவ்வொரு விஷயம் பாருங்க. இன்னைக்கு என்ன செய்வோமா? பார்ட் 2 செய்வோம், 1 2. ஓகே சார். செய்யலாம். 1 2 3 4 5 எப்படி செய்வோம்? எல்லாரும் செய்யணும். இந்த 2 கேள்வி எழுதிக்கோங்க. அப்படி அடுத்த பக்கம் மாத்துறேன். எழுத சொன்னதுல ஒருத்தர் ஓடிட்டார். சார் லாஸ்ட் கேள்வி கொஞ்சம் காட்டிடுங்க. பாருங்க.
சரியா? ஓகே சார். எத்தனை கேள்வி சார்? ம், 6 கேள்வி, 6 வரை. சார் 6வது கேள்வி மட்டும் எழுதணும். ஆமா, 6 வரை செய்யுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? சார் எழுதிட்டீங்களா? ஆன்சர் ஆன்சர் சார் ஆம் எழுதி சார் கொண்டீங்க சார். முதலாவது விடை சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்படின்னு எழுதிட்டீங்க தானே? முதலாவது கேள்விக்கு விடை சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. அயலூர், உள்ளூர், வெளியூர். நமது ஊர், அடுத்த ஊர் அல்லது அயலூர், வெளியூர். ஓகே. கிராம தலைவர் ஒருவர் பிரதான காலத்தில் தெரிவு செய்யப்படும் தகுதிகள் பாடுகள் எவை? பண்பு தான் கேட்டிருக்கிறாங்க. கிராம தலைவர் எப்படி தெரிவு செய்யப்படுறார்? செல்வந்தர், தலைமைத்துவத்தை ஏற்ற, பிறருக்கு உதவி செய்பவர். செல்வந்தரா இருக்கணும், சொத்துக்களுடையவர் தான் செல்வந்தர், தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தக்கூடியவர், அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடியவர். ஓகே. கமிக்கவினால் ஆற்றப்பட்ட பணிகள் 4. குலத்தை நிர்வகித்தல், கிராம பொது நிலைமைகளில் தலைமை தாங்கல், கிராம மக்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல், குளத்து நீரை விநியோகித்தல். ஓகே, ரைட். சித்துல்பவ விகாரைக்கு அண்மையில் வாழ்ந்ததாக கூறப்படும் பிரதேச தலைவர்கள் 3 கமிக்க கமிக்க சிவ, சிவ, கமிக்க கமிக்க சதன, சுமன, கமிக்க சதன. ஓகே, ரைட், குட். பிரதான காலத்தில் குலத்தொகுதியில் உருவாக்கப்பட்டது நோக்கங்கள் 2 நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம்? 2 நோக்கம் இருந்தது. சனத்தொகை அதிகரித்து உணவு உற்பத்தி செய்ய நீர் போதுமானதாக இல்லாமை. அது இல்ல, அது குளம் அமைக்கப்பட்டதுக்கான காரணம். குலத்தொகுதி, குளங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது கால்வாய்கள் மூலம். அதுக்கான காரணம் இருந்தே தானே. மேட்டுப்பாங்கான குளம் நீர் மழையினால் நிரம்பி மேலதிக நீர் வெளியேறும் போது இந்த குளத்து நீரை அருகிலுள்ள கால்வாய் குளத்திற்கு கால்வாய் மூலம் இணைக்கிறது. இருக்கு 2 தலைப்பு இருக்கு பாருங்க. 2 1 2 போட்டிருக்குது. அடுத்தது இந்த கால்வாய்கள் மூலம் குளங்கள் இணைக்கும் போது கால்வாயில் போற நீர் இரு பக்கம் என்ன செய்யும்? ஈரலிப்பாக இருக்கும். நீர் போறனால 2 பக்கமும் ஈரலிப்பா இருக்கும். கால்வாயின் இரு பக்கமும் ஈரலிப்பாக இருக்கும். 2 பக்கமும் ஈரலிப்பா இருக்குமா இருந்தால் விவசாயம் செய்வதற்கு பொருத்தமானதாக இருக்கும். சரி, எழுதி கொள்ளுங்க. அதெல்லாம் எழுதி வச்சிருக்கணும். குலத்தொகுதி உருவாக்கப்பட்டமைக்கான காரணங்களும் அதுதான். குலத்தொகுதி உருவாக்கப்பட்டதன் நோக்கம், உருவாக்கப்பட்டதன் காரணம், வறட்சி காலங்களில் நீர் பற்றாக்குறை தீர்க்கிறதுக்கு, மக்களுடைய நீர் தேவை பூர்த்தி செய்யறதுக்கு. இப்ப நீங்க இதுக்கு அந்த விடையை சொல்றீங்கன்னா சரி, சனத்தொகை பெருக்கம் காரணமாக அவங்களுடைய நீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது. சரியா? ஓகேயா? இதுல வேற எதுவும் கேட்கணுமோ நாங்க அடுத்து பார்க்க வேண்டியது அரச அடுத்த கிளாஸ்ல அதை நாங்க பார்த்துடலாம். அரச கல்வி, அரச பாரம்பரியம், அரச கோட்பாடு. அடுத்த கிழமை பாடம் முடிஞ்சிடும். 3வது பாடம் முடிந்துவிடும். முடிச்சதுக்கு பிறகு ரிவிஷன் ஒன்று செய்வோம். சரியா பிள்ளை? ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். ஆமா, அடுத்த கிளாஸ் இந்த பாடத்தை விளங்கப்படுத்துவீங்க தானே? ஏன் ஹில்மா? இல்ல சார், இல்ல சார், நான் சொன்னேன் தானே இந்த கிளாஸ் விட்டு விட்டு வந்துச்சு அப்படின்னு. அடுத்த கிழமை விளங்கப்படுத்துவேன். நீங்க ரெடியா வாங்க. ஒருத்தர் விளங்கப்படுத்துறதுக்கு அடுத்த கிழமை நான் பேர் சொல்றேன். ஏஞ்சல் விளங்கப்படுத்த வாங்க, ரெடியா வாங்க. அதே மாதிரி ரிஷானா, லிஷானி, அயோச்சனா, சகலா, பர்கா, பிரியாராவது விளங்கப்படுத்த ரெடியா வாங்க அடுத்த கிழமை. சரி, முடிப்போம். இப்ப குட் நைட் சார். தேங்க்யூ. Thank you, sir. Good night, sir. Good night.